ரோமர் 8, 8ஆம் அதிகாரம் எடுக்கலாம். ரோமர் 8, 29, 30, 31 வாசிக்கலாம். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். அப்புறம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? அடுத்து, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நல்ல பேசிஸ் இந்த பகுதி. அங்க பவுல் எழுதுகிறார் தேவனை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட். தேவன் முன் அறிகிறார், அப்புறம் முன் குறிக்கிறார், அப்புறம் அழைக்கிறார், அப்புறம் நீதிமன்கள் ஆக்குகிறார், அப்புறம் மகிமைப்படுத்துகிறார். 5 காரியம். சரி, இந்த 5 காரியத்துல தேவன் பண்ற முதல் வேலை என்ன? யார் சொல்றது? இந்த 5 காரியத்துல ஃபர்ஸ்ட் காரியத்தை எதை பண்றார் தேவன்? முன் அறிகிறார். நம்ம கர்த்தர் ஒரு ஆளா மட்டும்தான், இவரால மட்டும்தான், நம்முடைய ஆண்டவரால மட்டும்தான் டைம் டிராவல் பண்ண முடியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைம் டிராவல்னா தெரியுமா தம்பி? என்னதுப்பா டைம் டிராவல்? 2026ல இருப்போம், ஆனா 2050 போய் பாக்குறது. இது பேர் என்னது? மனுஷன் அலையிறான், மனுஷன் துடிக்கிறான், மனுஷன் தவிக்கிறான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஐயோ நான் இப்ப ஆரம்பிச்சுடனே தொழில துடிக்கிறான் மனுஷன். இதுதான் டைம் டிராவல். 2024 இருக்கு. நம்ம அப்படியே 1800 வருஷத்துக்கு போறது ஒரு டைம் டிராவல். தேவனால மட்டும்தான் இறந்த காலத்துக்கும் போக முடியும், எதிர்காலத்துக்கும் போக முடியும். ஒத்துக்கலாமா? அந்த விசேஷம், அந்த சிறப்பு தன்மை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவர் தெய்வம். அப்ப இங்க பாருங்க, தேவன் முன் அறிகிறார், முன் குறிக்கிறார். சொல்லுங்க இன்னொரு தடவை. சரி, ஆனா நாம எப்படி புரிஞ்சிருக்கோங்கிறத இப்ப பேசுறேன் நான். அவர் குறிச்சிட்டு எதையும் அறியறது இல்லை. ஒத்துக்கலாமா? நோட் பண்ணிட்டு ஒன்னு அவர் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, ஒன்னு அறிஞ்சுக்கிறதும் இல்லை. நோட் பண்றதுக்கு முன்னாடி, குறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிறாரு? அறிகிறார். அப்ப முதல் வேலை அறிஞ்சுக்கிறார். முதல் வேலை உங்களை அறிஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அறிஞ்சாரு. அப்புறம்தான் உங்களை குறிச்சாரு. கரெக்ட் தானே? அப்ப அறிஞ்சாரு, அப்புறம் குறிச்சாரு. அறிஞ்சாரு, அப்புறம் குறிச்சாரு. குறிச்சிட்டு அறியல. ஏங்க இப்படி ஸ்ட்ராங்கா பேசுறீங்கன்னா, நம்ம என்ன பேசுறோம், கிறிஸ்தவத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஆண்டவர் குறிச்சிருக்கிறாருங்க நம்மள பரலோகத்துக்கு. எங்க குறிச்சிருக்கிறாரு? எங்க குறிச்சிருக்கிறாரு? பரலோகத்துக்கு குறிச்சிருக்கிறாருங்க ஆண்டவர். அப்படி குறிச்சிருந்தாலும் அவங்க வராம போக வாய்ப்பு இருக்கு. இது கரெக்டா தம்பி? நீ சொல்லு. ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரு நீ பரலோகத்துக்கு வரணும்ட்டு. இப்ப நீ மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. சரி, ஆண்டவர் பரலோகத்துக்கு வருவேன்ட்டு குறிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை என்ன பண்ணிருக்கிறாரு? என்ன அறிஞ்சாரு? நீ எப்படி, நீ வருவியா, வர மாட்டியா, இல்ல இடையில போய் தொலைஞ்சிருவியா, இது தாக்கு பிடிக்குமா, தாக்கு பிடிக்காதா, இத அறிஞ்சாரா அறியலையா? அறிஞ்சிருப்பாருல்ல. முன்னறிகிற தேவன்ல அவரு. சரிதானே? அப்ப உன்னை பத்தி A to Z, தாயின் கற்பத்துல இருந்து உன்னுடைய டே எண்டு வரைக்கும் உன்னை அறிஞ்சாரு. அறிஞ்சிட்டு தான் இப்ப நோட்டை தூக்குறாரு. சரிதானே? நோட்டை தூக்கிட்டு பேர் என்னப்பா? லிங்கேஷ்.
பரலோகத்துக்கு வருவான். சாரதா வரமாட்டான். இப்படி தேவன் குறிக்கிறார். சரிதானே? முன் அறிஞ்சி முன் குறிக்கிறார். குறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? அறிகிறார். இப்ப சொல்லு, நீ பரலோகத்துக்கு வருவேன்னு குறிச்சிருக்கிறாரு, நீ மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? நம்ம யாரும் இதை யோசிக்கிறதே இல்லை. கடவுளை கடவுளா பார்க்காம மனுஷனா பார்த்து நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். சொல்லுங்கய்யா, உன்னை பத்தி முன்ன அறிஞ்சிட்டாரு, அறிஞ்சிட்டு தான் நோட் எடுத்து பேர் எழுதுறாரு. இப்ப நீ மிஸ் ஆக போய் வாய்ப்பு இருக்கும். ஓகே, மிஸ் ஆவார்ன்ட்டு நீங்க கொடியை பிடிச்சி போராட்டம் நடத்துனீங்கன்னா எனக்கு என்னமா கேள்வி வருது? அப்ப அவர் உன்னை அறிஞ்சது சரியா அறியலையோ, தப்பா அறிஞ்சிட்டாரோ, கணக்கு தப்பா போட்டிருக்கிறாரு, அப்படி எடுக்கலாமா அர்த்தம்? கடவுள் தப்பு பண்ணுவாரா? அவருடைய கணக்கு மிஸ் ஆகுமா? மிஸ் ஆகுமா? மிஸ் ஆகாதுல. அதான் பவுல் எழுதுறாரு, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவங்க பிறந்து வளர்ந்து 10 வயசு 12 வயசு 20 வயசு 30 வயசு வரும்போது அழைத்தார். ஏன்? நான் உன்னை முன்ன அறிஞ்சேன், உன்னை முன் குறிச்சேன். எவர்களை அழைத்தாரோ அவர்களை ரத்தத்தினால கழுவி நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். இப்படி எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை விசேஷப்படுத்தி சிறப்புப்படுத்தி சீரும் சிறப்புமாய் வச்சு மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இதான். யோ, என் ஆள் என்ன அறிஞ்சி என் ஆள் என் பேரை நோட்டில் இருக்காரியா, நீ என்னையா சொல்றது? சொல்லாமா? நீ என்னையா நான் சொல்றது மிஸ் ஆவேன்ட்டு? நான் எப்படியா மிஸ் ஆவேன்? நான் எப்படி மிஸ் ஆவேன்? பரலோகத்தை விட்டு போக முடியுமா? ஆமேண்ணா, தைரியம் வருதா? எல்லாம் சரியாத்தான் இருக்கு. என் பேரை குறிச்சிருக்காரு எனக்கு தெரியலையே. அடுத்த டாபிக் பேச முடியாது, அடுத்த டாபிக். பட் மேபி தேவன் நம்மளை பரலோகத்துக்கென்று நியமித்திருப்பாரானால், குறித்திருப்பாரானால் மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. இந்த நம்பிக்கையோட கிளம்புங்க. இன்னைக்கு தேவன் ஒருவனை பரலோகத்துக்கென்று முன் குறித்திருப்பாரே ஆனால் அவங்க பரலோகத்துக்கு வராம நரகத்துக்கு போகவே முடியாது. ஆமே, வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்துருச்சுன்னா அவர் கடவுள் கிடையாது. ஏன்னா அவர் முன்னறிஞ்சது தப்பா பண்ணியிருக்கிறாரு, தப்பு கணக்கு போட்டிருக்காரு. நரகத்துக்கு போற பயலை பிடிச்சுக்கிட்டு பரலோகத்துல போய் எழுதியிருக்கிறாரு. சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியுமா? அவர் கணக்கு தப்பாகுமா? ஆகாது. அதனால நீங்க யாரு, உங்க லட்சணம் என்ன, தேருமா தேராதா, வருமா வராதா, இடையிலேயே புட்டுக்குமா, எல்லாமே தெரிஞ்சுதான் நோட் எடுத்து எழுதியிருக்கிறார். ஆமேன், ஆமேனா? நம்பிக்கையோட வாழுங்க. என் பெயரை தேவன் குறித்திருப்பாரே ஆனால் நான் நிச்சயமாக பரலோகத்துக்கு வருவேன். நித்திய ஜீவன் எனக்கு நிச்சயமா உண்டு. நிச்சயமா வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். இப்படிதான் அதிகாரத்தோட பிசாசிட்ட பேசணும். எப்படி பேசணும்? ஆணித்தரமா, அதிகாரமா, கான்பிடண்டா, நெத்தியில அடிச்ச மாதிரி பேசணும். இதுக்குதான் ட்ரூத் இப்படி இருக்கு. அதனால வருவனான்னு சொல்ல பிரதர், ஏதோ ரசிக்கப்பட்டிருக்கேன் பிரதர், ஏதோ அந்நிய பாஷை பேசுறேன் பிரதர், ஏதோ நான் கொஞ்சம் ஒழுக்க சீலாம் வாடுறேன் பிரதர், ஆனாலும் பாருங்க பிரதர், ஆனா வருவனான்னு தெரியாது பிரதர். நீ விளங்காதுங்கிற, நீ விளங்காது, இந்த வண்டி ஓடாது. தெரியாது பிரதர், நான் வருவனான்னு தெரியாது பிரதர். பேசணும். ஆமே, பேசணும், கான்பிடண்டா பேசணும். கர்த்தர் நல்லவர். அதனால முடிப்போம். யானைக்கும் அடிசருக்கும் கேள்விப்பட்டிருக்குமா? யானைக்கு என்ன செய்யும்? அடிசருக்கும் என்பது படைப்புக்கு பொருந்தும், ஆனா படைப்பாளிக்கு பொருந்தாது. இறைவனுக்கு அது பொருந்தாது. அவர் ரெடி எப்பவுமே என்ன செய்யாது? சறுக்காது. அவர் குறிச்சா குறிச்சதுதான், சொன்னா சொன்னதுதான், செஞ்சா செஞ்சதுதான், தவறவே தவறாது. ஆமேன். அப்ப நமக்கு என்ன பிரச்சனை? ஏங்க இப்படிலாம் பேசுறோம் அப்படின்னா, ஏங்க இப்படி பேசுறேன், ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க, என்னை தான் வந்திருக்கோம், நீங்க இப்படி சொல்லி அனுப்புறீங்க, ஆனா இந்த மாதிரி நான் கேள்விப்படலையேங்க, வேற மாதிரி சொல்றாங்களேங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு கடவுளை பத்தி என்ன தெரியல. யாரை பத்தி தெரியல? கடவுள்னா யாரு, அவருடைய ஃபேக்டர் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய ஒர்க் ஸ்டைல் என்ன நமக்கு தெரியல. தெரியாததுனாலதான்
இந்த மாதிரி அடிச்சு விடுறது. இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம கடவுளை பத்தி? ஆண்டவர் டைம் டிராவல் பண்ணுகிறவர். அவர் நம்முடைய டே ஒன்ல இருந்து நம்முடைய டே எண்டு வரைக்கும் முன் அறிந்திருக்கிறார். நம்மளை பத்தி எல்லாமே அவர் தெரியும். எல்லாமே தெரியும். எங்க பிறப்பான், எந்த அம்மா அப்பாவுக்கு பிறப்பான், எந்த ஊர்ல வாழ்வான், எங்கெங்க எந்த நாள்ல எங்கெங்க இருப்பான், எந்த டேல எப்படி மரணத்தை சந்திப்பான். ஆமென். எல்லாமே அவருக்கு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறாரு. அத்துப்படி. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க உங்க பேரை? அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில வரும், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் சுவிசேஷ வசனத்தை விசுவாசித்தார்கள். முதற்கு வசனம் தெளிவா எழுதுறாரு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட அனுப்புறாரு. ஆண்டவர் நம்மை முன் குறித்திருப்பாரேயானால் நாம் பரலோகத்துக்கு போவது 100க்கு 200% உறுதி. ஆமென். உறுதி. தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். சரிங்களா?